ஜெய் மகாகாளி. ஆனந்தம் இறைத்துவம். சி ஆனந்ததாசன். அத்தியாயம் 57:1. சமரசம் காணும் பக்தி. பகுதி 3:5. சைவத்தை காட்டிலும் வைணவம் ஓர் வீசம் கூட. வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். வசுதேவரின் மகனாக தோன்றியவனும் கம்சனையும் சாணூரனையும் அழித்தவனும் தேவகிக்கு பரமானந்தமாக இருப்பவனும் அப்படிப்பட்ட ஜெகத்குரு உலககுருவாகிய ஸ்ரீ கிருஷ்ணனை வணங்குகிறேன். ஸ்ரீ கிருஷ்ணாஷ்டகம். எல்லோருக்கும் ஜெகத்குரு கிருஷ்ணனின் ஜென்மநாள் கோகுலாஷ்டமி ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். அத்தியாயம் 57 இரு பெரிய அடியார்களை சிந்தித்தோம். வைணவத்தில் திருப்பானாழ்வார், சைவத்தில் நந்தனார் நாயன்மார். 57ஆம் அத்தியாயத்தின் தொடர்ச்சியாக இது காணலாம். இருவரும் தாழ்த்தப்பட்ட குலத்தில் பிறந்தவர்கள். இருவராலும் சமுதாயத்தில் அனைவருடனும் சரிசமமாக நின்று எதையும் செய்ய முடியவில்லை. ஆழ்வாருக்கு முதல் வைணவத்தலமான ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் மீது தீராத காதல் இருந்தாலும் அவரால் அந்த கோயில் கோபுரத்தின் நிழலில் கூட நிற்க இயலவில்லை. அதேபோல் சைவத்தின் முதல் தலமான சிதம்பரம் நடராஜரின் நடனத்தையும் ஆருத்ரா அபிஷேகத்தையும் காண பேராவல் நந்தனாருக்கு இவரால் அந்த கோயிலிருக்கும் திரையில் கூட நுழைய முடியவில்லை. ஒரு கட்டத்தில் திருவரங்கன் தனக்கு பணிவிடை செய்யும் லோகசாரங்க முனிவரை அழைத்து திருப்பானாழ்வாரை அவர் தோள்களில் சுமந்து தனது சன்னிதானம் அழைத்து வர பணித்தான். ஆஹா, கடவுளுக்கு எவ்வளவு கருணை! அவர் சாதியை ஏற்றத்தாழ்வை பார்ப்பதில்லை. தாம் உயர்ந்தவர் என கருதி கொண்டிருந்த அந்தணரை, தீண்டத்தகாத பாணரை அவர் தன் தீவிர பக்தன் என்ற ஒரே காரணத்துக்காக அந்தணரை விட்டு பாணனை தொழில் சுமந்து வர ஆணையிட்டார். அவ்வாறே நடந்தது. அமல்நாதிபுரன் பாசுரம் உதித்தது. நந்தனாரும் பாணரைப் போலவே சிவனை நினைந்து இயங்குவதும் சீடர்களுக்கு தொண்டு செய்வதுமாக இருந்தார். ஒரு சந்தர்ப்பத்தில் நந்தனாரின் கனவில் கடவுள் தோன்றி அவரை தெற்கு கோபுர வாசலுக்கு வந்து தீக்குண்டம் இறங்கி சுத்தமாகி எழும்பா என அசரீரியாக சொன்னார். அதோடு மட்டுமல்லாது 3000 அந்தணர்களின் கனவிலும் சென்று, நாளை நந்தன் தெற்கு கோபுர வாசலுக்கு வருவான், அவன் தீயில் இறங்கி சுத்தமாக தீக்குண்டம் தயார் செய்யுங்கள் என்று சொல்கிறார். இந்த இரு செய்திகளையும் அறிந்தபோது என் மனது மிகவும் வேதனைப்பட்டது. அரங்கநாதன் தீண்டத்தகாதவன் என்று சமுதாயத்தில் தள்ளி வைத்திருந்தாலும் அவனுடைய பக்திக்கு மகிழ்ந்து சமுதாயத்தின் மேல் சாதியை சேர்ந்தவரை அவரது தோளில் சுமந்து தன் கோயிலுக்கு அழைத்து செய்கிறான். இங்கே நடராஜர் சமுதாயத்தின் 4 வருணத்தாரையும் விட கீழான நந்தனார் தனக்காகவே, தன்னை தரிசிப்பதற்காகவே பல இரவுகள் தூங்காமல் ஏங்கி தவிக்கிறார் என்று தெரிந்து 3000 அந்தணர்களின் கனவில் சென்று, என் பக்தன் நந்தனாரை பல்லக்கில் ஏற்றி சுமந்து வாருங்கள் என்று கூட சொல்லாமல் தீயில் இறங்கி சுத்தமாகி வா என பணித்தது என்னை மிகவும் பாதிப்புக்குள்ளாக்கிவிட்டது. இன்றும் கோயில் வளாகத்துக்குள் இந்த பாகுபாடுகள் இருக்கின்றன. மனது மிக வலிக்கிறது.
பகவத்கீதையில் கண்ணன் உலகின் இயக்கத்துக்காக நான் 4 வர்ணங்களை உருவாக்கினேன், ஆனால் அவர்களுள் எனக்கு எந்த பேதமும் ஏற்றத்தாழ்வும் கிடையாது என்கிறான். இந்த சாதி பிரச்சனைகளை கண்டு கொதித்தெழுந்து அதனை நீக்குவதற்காக வள்ளலார், விவேகானந்தர், நாராயணகுரு, பாரதியார், ஐயா வைகுண்டர் என இன்று வரை சாதி கொடுமைக்கு எதிராக செயல்பாடுகளில் ஈடுபடுபவர்கள் பட்டியல் நீள்கிறது. திருப்பாணாழ்வார், நந்தனார், நாயன்மார் வரலாற்றை அறிந்த பிறகு என் மனதில் சைவத்தை விட வைணவம் பக்தியில் சமதர்மம் காப்பதில் ஒரு வீசம் உயர்ந்து நிற்கிறது. வீசம் என்பது ஒரு வகை எடைக்கணக்கு. திருச்சிற்றம்பலம். நமது இறைத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆரை கிளிக் செய்யுங்கள். என்றும் சீவன்புடன் உங்கள் ஸ்ரீ ஆனந்ததாசன். திருச்சிற்றம்பலம்.